ஏசப்பா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்க உங்கள் அறிவில் நாங்கள் வளர எங்களை வளர்த்து தாங்க. அது அப்படியே நாங்கள் விடாமல் அதை எங்கள் வாழ்க்கையை அபியாசிக்க எங்களுக்கு வளர்த்து தர வேண்டுமாய் இயேசு நினச்சிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரத்தின் பாடத்தலைப்பு என் வீட்டில் பயபக்தியோடு இருங்கள். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் ஏசாயா 56 வசனம் 7 எடுக்கப்பட்டிருக்கு. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வசனத்தை ஆலயத்தில் இருக்க காசுக்காரங்க முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அவங்க எதிராக செயல்பட்டாங்க. ஆண்டவருடைய வீடாகிய அந்த ஆலயத்தில் அவங்க பயபக்தியோடு இருக்காம அவங்களுடைய பண ஆசையினால அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அங்கே இருந்த ஜனங்கள் கிட்ட ஊழல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதில் முக்கியமான காரியம் என்னன்னா பேராசை. இந்த காசுக்காரங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆலயம் அப்படின்றது ஆண்டவரை தொழுது கொள்ளக்காக ஒரு பரிசுத்தமான இடம். ஆனா அவங்க ஆணவத்தோட அவங்க கண்களை குருடாக்கிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க. அவங்களுடைய இந்த பேராசைக்காகவும் லாபத்துக்காகவும் அப்பட்டமா ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை அவங்க மதிக்காம போயிட்டாங்க. இதுதான் இயேசுவை அதிகமா கோபப்படுத்துச்சு. இந்த பாடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட காமிக்க வேண்டிய பயபக்தியை பத்தி படிக்க போறோம். இந்த பகுதியில பார்க்கும்போது அநேக யூதர்கள் ஆலயத்தை அவங்க சொந்த வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் சிலர் ஆண்டவருடைய பேரினாலையும் மதத்தினுடைய பேரினாலையும் அவங்களுடைய பேராசையை நியாயப்படுத்திக்கிட்டாங்க. இயேசு அந்த ஆலயத்திற்கு ஒரு தொழுகைக்கான மரியாதைய இந்த ஜனங்கள் கொடுக்காம போனதுனால அவங்க விரட்டி அடிச்சிட்டார். மத்தேயு 21:13 பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் ஜெப வீட்டை கள்ளர்களுடைய குகையாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு தடவை ஆலயத்துக்குள்ள போகும்போதும் அங்க இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு அப்படின்றத மறந்து அந்த பரிசுத்த தன்மையை சீர்குலைத்து போடும் செயல்களை நம்ம செய்யறோம். இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையை பார்ப்போம். 1850 வருஷத்துல ஜோசப் பாக்ஸ்டன் அப்படிங்கிறவரை ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் 1851 வருஷம் லண்டன்ல நடக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய பொருட்காட்சிக்கு ஒரு கட்டிடத்தை வடிவமைக்க முடிவு செஞ்சாரு. இந்த கட்டிடத்துக்கான ஒரு வரைபடத்தை அவர் ஏற்படுத்தும் போது அதுல கனமான இல்லது சீர்குலைந்த வடிவம் இல்லாம ஒரு லேசான தன்மை கொண்ட, இன்னும் சொல்ல போனா எடையின்மை தன்மை கொண்ட ஒரு கட்டிடத்தை அவர் கற்பனை செஞ்சு வச்சிருந்தாரு. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்துல இவ்வளோ பெரிய கட்டிடங்களை எந்த ஒரு வலுவான ஆதாரம் இல்லாம நிலைநிறுத்த முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆகையால அவர் ஜோசப் பாக்ஸ்டன் அவரோட நினைவுல கற்பனை செஞ்சு வச்சிருந்த இந்த கட்டிடம் ஒரு முழுமையா ஒரு மெய்யான கட்டிடமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் பாக்ஸ்டனுக்கு திடீர்னு ஒரு செடி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவரு ஒரு தோட்டக்கலை நிபுணராக இருந்ததுனால இதை நினைவு கூர்னாரு. அவருடைய நினைவுக்கு வந்த அந்த செடி என்னன்னா நீரல்லி. இந்த செடியோட நீளத்தை பார்க்கும்போது அதோட இலைகள் மட்டுமே 6 அடி நீள வட்டத்துல இருக்கும். அதோட இலைகள் மெல்லியதா இருந்தாலும் ரொம்ப திடமா இருக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த திடத்தன்மைய அந்த செடிக்கு கொடுத்தது அந்த இலையினுடைய அடிப்பக்கத்துல இருந்த குறுக்கு சட்டம் போன்ற வடிவமைப்புகள். இன்னும் அந்த இலையினுடைய நடுப்பகுதியிலிருந்து நிறைய வேர் விட்ட தாங்க சாரம் போன்ற பிரிவுகள் அந்த இலையை திடமா வச்சுக்கிறதுக்கு உதவி செஞ்சுச்சு. இந்த இலையினுடைய வடிவமைப்பு பாக்ஸ்டனுக்கு அவருடைய அந்த கட்டிடம் கனவுல இருந்து நிஜமாகிறதுக்கு உதவி செஞ்சது. அவரு ஒரு சில மைய சட்டங்களை நிறைய சின்ன சின்ன குறுக்கு சட்டங்களாலும் தாங்கு சாரங்களாலும் வடிவமைச்சார். அதனுடைய முடிவு நம்ம இப்ப பாக்குற கிறிஸ்டல் பேலஸ். இந்த வடிவமைப்பு கட்டிட கலையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குற வானுயர்ந்த கட்டிடங்கள் ஜோசப் பாக்ஸ்டனுடைய இந்த கட்டிடம் தான் ஒரு முன்னோடி. இந்த கட்டிடத்துக்கான வடிவமைப்பு இந்த நீர் அல்லி செடியை தான் சார்ந்த ஒன்றா இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்துல இன்னொரு பயங்கரமான கட்டிடத்தை உண்டு பண்றாரு. அதுதான் அவருடைய ஆலயம். நீதிமொழிகள் 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. இந்த வசனத்துல பார்க்கும்போது
7 முக்கியமான தூண்களை பற்றி ஆண்டவர் சொல்றத பார்க்க முடியுது. இந்த 7 தூண்களை சார்ந்துதான் அவருடைய சபை இருக்குது. இந்த 7 தூண்கள் முக்கியமான 7 சத்தியங்கள். இது ஆண்டவருடைய கடைசி கால மீதமான சபையை குறிக்குது. இதுல முதல் தூண் அவருடைய வேதவசனம். இதை நம்ம யோவான் 17:17 பார்க்கலாம். 2வது தூண் ரட்சிப்பு. இது யோவான் 3:16 நம்ம பார்க்கலாம். 3வது தூண் கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. இதை யோவான் 14:1-3 வசனங்கள் வரை பார்க்கலாம். 4வது தூண் ஓய்வு நாள். இதை யோவான் 14:15 பார்க்கலாம். 5வது தூண் மரித்தோரினுடைய நிலைமை. இது யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரை. 6வது தூண் ஆசரிப்பு கூடாரம். இது யோவானின் 17வது அதிகாரம் வசனம் 4, 11, 24 பார்க்கலாம். 7வது தூண் பரிசுத்த ஆவியும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியும். இதை யோவான் 14வது அதிகாரம் 15-17 வசனங்கள் வரை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது மறைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் முக்கியமா ஆலய காரியங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு இதுதான். நம்ம குறைவுபடுறதும் இதுல தான். எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடுதலை விட்டு விடாதீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எதுக்காக நம்ம இந்த சபை கூடுதலை விட்டுறக்கூடாது? ஏன்னா நம்ம சபை கூடி வரப்போதான் நம்மளை ஆவிக்குரிய விஷயங்கள்ல வளர்க்குது. நம்ம மற்றவங்களை நேசிக்கவும் நன்மை செய்யவும் இது தூண்டுது. நம்ம உண்மையிலேயே வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்போட இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மொபைல்லையே நிறைய பிரசங்கங்கள் நிறைய பாட்டுகள் கேட்க முடியுது. எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் நம்ம இதிலேயே தேடிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வளர முடியாது. நம்ம வளர்றதுக்கு நம்ம ஒரு சபையை சார்ந்து அதில் பங்காளராக இருக்கணும். ஒரு சபையிலேருந்து நம்ம முழுமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான காரியங்களை செய்யணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாமல் ஆலயத்துக்கு போகணும். பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு அப்பமோ இப்பமோ அப்படின்னு கிடைக்கிற ஒரு ஆகாரம் அவருடைய சரீரம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்யாது. அப்படி நம்ம தொடர்ந்து சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வரும்போது தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியும் முழுமையடையும். 2வதா நம்ம இருதயத்தை ஆண்டவரை முழுமையா தொழுது கொள்றதுக்கு ஆயத்தப்படுத்துறோம். நம்ம ஜெபத்தோட காத்திருக்கும் போது நம்ம இருதயத்துக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு நம்ம சந்திக்கிறவர்கள் மூலமாகவோ நம்ம கேட்குற பாட்டு மூலமாகவோ நம்ம கேட்குற செய்தியின் மூலமாகவோ நம்ம செய்கிற ஜபத்தின் மூலமாகவோ நம்ம கூட பேச போகிறாரு அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு போகணும். நம்ம ஆண்டவர் கூட பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஆலயத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அவருடைய குரலை நம்ம கேட்க முடியும். 3வதா நம்ம ஆலயத்தில் முழுமையான ஒரு பங்காளராக இருக்கணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு ஆலயத்துக்கு வந்தோம், ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கு இல்லாமல் நம்ம வேதத்தை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அங்கே பாடப்படுற பாடல்கள், செய்யப்படுற ஜபங்கள், இன்னும் சொல்லப்படுற செய்தியை நம்ம கவனமாக கேட்கும்போது கண்டிப்பாக அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி செய்யும். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் கிருபையில் ரொம்ப அதிகமானவராக இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. நம்ம எவ்வளோதான் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு, அதனால அவர் நம்ம மீட்டெடுக்கிறாரு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த பாவ உலகத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அவர் அதை அந்த சிலுவையில செஞ்சாரு. அவர் அவருடைய முழுமையான அன்பால அந்த சிலுவையில அவரை ஒப்பு கொடுத்ததுனால நம்ம அவரோட நித்தியத்துக்கும் வாழ்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அவர்கிட்ட முழுமையா அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நம்ம வசனங்கள்ல வாசித்திருக்கோம். இப்படிப்பட்ட தேவ பயத்தோட நம்ம ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த உலகத்துக்கும் வரப்போற உலகத்துக்கும் தேவையான ஞானத்தினால ஆண்டவர் நம்மளை நிறைக்க காத்திருக்கிறார்.
இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறதுக்கு நம்ம ஆயுதங்களாகும். பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். பரமநிலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இப்போதும் கூட இசப்பா உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கொள்ள, அது புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க, அறிவை கொடுத்தீங்க. அதே போல் அது எங்களை வாழ்க்கையில் அபியாசிக்கவும் வழிநடத்தி தாங்க இசப்பா, ஆசீர்வதிச்சு தாங்க. இது விட்டுவிடாதபடிக்கு எங்களை மனங்களில் பதிக்க எங்களுக்கு உதவி செஞ்சு வழிநடத்தி தாங்க இசப்பா. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.